இந்த பாசுரம் 29 ரொம்ப ஒரு அருமையான அப்பீல், சரணாகதி அந்த பகவான் மேலே. ஆண்டாளுக்கு அதுதான் லட்சியம். வந்து பார்த்தாச்சு இல்லையா? 3 நாளாக இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம்? அந்த கண்ணனுடைய 3 பேரும் எல்லோரும் சேர்ந்து ஆனந்தமாக இது பண்ணி பேசிட்டு பாடிருக்கிறது தான். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்ற மலரடியை போற்றும் பொருள் கேள. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்தும் பொற்ற மலையடியே போற்றும் பொருள் கேள. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. இற்றைக்கும் பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கு நாம் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றலோரும் மற்ற நம் காமங்கள் மாற்றலோரும். நாங்கள் காலையிலேருந்து விடிகாலம்பரத்தில் எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி நடந்து வந்து பாடின்னு வந்து முன்னாடி இன்னும் அரைஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, நீ எங்களை போல 1000 குலத்தில் அவதரிச்சு எங்களோடய இருந்துட்ட. இது இப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக ஒன்றை பிரிய முடியாது எங்களால். என்னை ரொம்ப அன்பு கட்டுப்பட்டுட்டோன்னு நீயும் கட்டுப்பட்டுட்டேன். பெற்றமை மேய்த்தொன்னும் குழந்தைகள் பிறந்த குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. நாங்கள் உங்களுக்கு சேவை செய்யணும். அந்த சேவை நீ ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. அது மாதிரி நீ எங்கள் மேலே எங்களுக்கு அந்த இதோட உன்னோட ஈடுபடுறதுக்காக எங்களுக்கு அந்த அனுகிரகம் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கு படைக்கொள்வான் அதுதான் கோவிந்தா, இன்றைக்கும் 7 பிறவிக்கும் தன்னோடு. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி, 7 ஜென்மா ஆனாலும் சரி, உன்னோடு தான் இருக்கணும். உன் சிந்தனையை தான் இருக்கணும். உன்னை தான் பாடின்னு இருக்கணும். இதில் எந்த விதமான மாற்றம் வராமல் நீ தான் அனுகிரகம் பண்ணும். உற்றோமே ஆவோம் உனக்கே நாம செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றிலோவாய். அந்த மாதிரி எங்களுக்கு வேறு ஆசைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீ நீக்கிடு. நீ தான் எல்லாமே சர்வேஸ்வரன். நீ எங்களை நீ உன்னவனா ஏற்றுக்கோ. இந்த திருப்பாவையுடைய ஒரு அற்புதமான விளக்கம்.